என்ன வீடியோனா திருச்சி பஞ்சாப்பூர் கிட்ட பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, நியூ பஸ் ஸ்டாண்ட், அதை பற்றி தாங்க. இது வந்து டிவிஎஸ் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 கிலோமீட்டர் ஆகுமா. இது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு பஸ் ஸ்டாப்பு. உள்ளே எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்ட்டு உள்ளே போகும்போது தான் தெரியுது, ஸ்லோப் மாதிரி மேலே போச்சு. என்னடா பஸ்ஸு மேலே போக போதே அப்படின்னு பார்த்தம்போது தான் தெரிஞ்சிச்சுங்க, லோக்கல் பஸ் எல்லாமே மேலே தான் நிற்குமாங்க. திருச்சிக்குள்ளே இருக்க சரௌண்டிங்லாம் போகணுன்னா அந்த பஸ்ஸில் தான் போகணுமா, லோக்கல் பஸ்ஸில் தான் போகலாம். நம்ம பைபாஸ் அந்த பக்கம் திண்டுக்கல், நாமக்கல், ஈரோடு, கரூர் அந்த மாதிரி போகிற பஸ்ஸெல்லாம் கீழே நின்றுதுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸை இறங்கி அங்கே சுற்றி முற்றி பார்த்தோங்க. எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஒரு குப்பை போட்டாலும் உடனே கூட்டி அள்ளிடுறாங்க. மழை பெஞ்சால் தான் எப்படி இருக்கும்னு தெரியலை. ஆனால் இப்போ வரைக்கும் ரொம்ப நீட்டாக, அவ்வளோ நீட்டாக தொடச்சி 24 ஹவர்ஸ் தொடச்சிக்கிட்டே இருக்காங்கங்க. இது மாதிரி நான் பஸ் ஸ்டாண்டு எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் எக்ஸ்கலேட்டரில் கீழே இறங்கி, கீழே கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த கடையில் ஒரு கடையில் ஃபில்டர் காஃபியை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் பஸ்ஸுக்கு ஏறலான்ட்டு பஸ்ஸு பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. காஃபியோட விலை பார்த்திங்கன்னா ரீசனபுளாக தாங்க இருந்தது, 20 ரூபா. இன்னொரு காஃபி வாங்கினேன். 2 காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த போர்டை பார்த்து தாங்க நாங்களும் கிளம்புனோம். ஆனால் அந்த போர்டு போட்டிருக்க அளவுக்கு பஸ் அங்கங்கே நிற்குமான்னு தெரில. ஒரு சில பஸ் எல்லாம் கரெக்டாக தாங்க நின்றுச்சு. நாங்கள் ஏற போகிற இடத்துல பார்த்திங்கன்னா பஸ்ஸே இல்லைங்க. என்னன்னு கேட்டால், நேற்று தாம்மா அந்த பக்கம் மாற்றுறாங்க, நீங்கள் அந்த பக்கம் போய் ஏறிக்கோங்கம்மா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு, என்னடா நம்ம பயப்புள்ள இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், இது தெரிஞ்சிருந்தால் நம்ம அந்த சைடே வந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சி, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்தவர் சொன்னனால தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா நாங்கள் அங்கேயே காற்று கடந்துருப்போம், எப்படா பஸ் வரும் பஸ் வரும்னு. அங்கே வந்தால் எக்ஸ்பிரஸ் ஒரு பஸ்ஸு நின்றுச்சு, ஏறினோம். 3:15க்கு ஏறினோங்க. வீட்டுக்கு 5:30க்கு வந்துட்டோம். புதுக்கோட்டை 5:30க்கு ரீச் ஆகிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பஸ் ஸ்டாண்டை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கு.